ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 410. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 089. இப்போ இதில் நம்ம எடுத்த இந்த 3 நம்பருமே பாஸ் ஆயிருந்தது. 089 நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. இப்போ நேற்றைய வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 065 தான் போன வாரத்தையே கார்னியா ப்ளஸ் நம்பர். இங்கே இருக்கிற பிசி போர்ட் பார்த்தீங்கன்னா 65ன்னு இருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன கார்னியா ப்ளஸ் ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். பிசி போர்டில், அதாவது பி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த போர்டில் பாஸ் ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 8 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 8, 7 6னா அதுக்கு அடுத்த வாரம் 8. இப்போ இங்கே 6 5ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரமும் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் கார்னியா ப்ளஸ் ரிசல்ட்டு 065 6 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட், அதாவது நேற்றைய ரிசல்ட்டுக்கும் 8 பாஸ் ஆகலான்ட்டு இந்த நம்பர் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் மட்டும் இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் பி போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்து நிர்மல் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ நிர்மல் ரிசல்ட்டில் நம்மளுக்கு லாஸ்ட்டில் சி போர்டில் 2 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் ஓகேவா 3வது வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த வருஷத்து நிர்மல் நம்பர் தான். இப்போ இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள், 542, அதுக்கு அடுத்த வாரம் 754, அதுக்கு அடுத்த வாரம் 824. 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் எல்லாமே இங்கே 3வது வாரத்தில் 2 4 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 682 904, அதுக்கு அடுத்த வாரமும் 904. 2 சி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 212, அதுக்கு அடுத்த வாரம் 722, அதுக்கு அடுத்த வாரம் 312. இங்கே 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 2 மட்டும் பாஸ் ஆகிருக்கும். 852 272 469. 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள், 262, அதுக்கு அடுத்த வாரம் 469, அதுக்கு அடுத்த வாரம் 842. 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 4 2 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். 842 722 074. 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரத்து நிர்மல் நம்பர் 229, அதுக்கு முன் வார நம்பர் 652. போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் சி போர்டு நம்பர் 2 தான். இப்போ போன வாரம் இல்லாமல் இந்த வார ரிசல்ட், இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 2 இல்லைனா 4 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்துடுறேன். இப்போ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து நிர்மல் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். நிர்மல் ரிசல்ட்டில் நம்மளுக்கு சி போர்டில் 2 நம்பர் முடிஞ்சிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4. இப்போது இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிடும். 2 இருக்கும்போதே இங்கே 3வது வாரத்தில் 2 4, 2 இருக்கும்போதே இங்கே 3வது வாரத்தில் 4, 2 இருக்கும்போதே இங்கே 3வது வாரத்தில் 2, இங்கே 2 இருக்கும்போதே இங்கே 3வது வாரத்தில் 4, இங்கே 2 இருக்கும்போதே இங்கே 3வது வாரத்தில் 4 2, இங்கே 2 இருக்கும்போதே 3வது வாரத்தில் 4. இப்போ போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார சி போர்டு நம்பர் 2. இப்போ போன வாரம் இல்லாமல் இந்த வார ரிசல்ட், இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 4 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துடுறேன். 2 இல்லைனா 4.